அதனால் ஆண்டாள் நாச்சியார் மட்டுமின்றி அன்னை உமாதேவியும் அவதரித்தது இந்த நாளில் தான் என்று சொல்லப்படுகிறது. உலகத்திற்கே அன்னையாக விளங்கக்கூடிய பராசக்திக்கு ஆடி மாதத்தில் வளைகாப்பு திருவிழா நடத்தப்படுகிறது. ஆடி பூரத்தன்று மட்டுமே அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படும். அம்மனின் வளைகாப்பிற்கு வளையல்களை வாங்கி கொடுத்துட்டு கோவிலில் பிரசாதமாக கொடுக்குற வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டாங்கன்னா குழந்தை பாக்கியமும் திருமண பாக்கியமும் கைகூடும் என்பது நம்பிக்கை. இப்போது அம்மனுக்கு வளைகாப்பு ஏன் நடத்தப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். அம்மனுக்கு ஆடி பூரத்தன்று வளைகாப்பு திருவிழா நடத்துவதற்கு கதை ஒன்றும் சொல்லப்படுகிறது. முன்னொரு காலத்தில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் திருவிழா நடத்தப்பட்டது. திருவிழா முடிந்து கூட்டம் அனைத்தும் சென்ற பிறகு அந்த இடத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவர் வந்துள்ளார். சற்று ஓய்வு எடுப்பதற்காக அமர்ந்த அந்த பெண்ணிற்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. ஆனால் அவளுக்கு உதவி செய்வதற்கு அங்கு யாருமே இல்லை. இருந்தாலும் அம்பிகையின் பக்தியான அந்த பெண் அன்னை பராசக்தி தேவி தனக்கு உதவ வருவாள் என தீவிரமாக நம்பினாள். அதன்படி